முதல்ல நம்ம கல்யாணத்தை முடிப்போம். அதுக்கப்புறம் வர பிரச்சனை எல்லாம் அப்புறமா பாத்துப்போம். உபயோகம் இல்லாத எல்லா பொருளையுமே நாம குப்பை தொட்டியில போடுறதில்ல. சில பொருட்களை ஒரு மூலையில கிடந்துட்டு போட்டுமே நினைச்சு விட்டுடுறோம் இல்லையா? நான் ஊருக்கு போனதுமே புதுசா ஒரு தொழில் தொடங்க போறேன். நான் தகவல் சொன்ன உடனே நீங்களும் ஜெயந்தியும் கிளம்பி வந்தாங்க. ஏ ரோஷன் தப்பே செய்யாம தண்டனை அனுபவிச்சவரு. அவர் திருந்துற அளவுக்கு ஒண்ணு தப்பானவர் இல்ல. அதான பார்த்தேன். காரணம் இல்லாமல பூனை அடுப்படிய சுத்தும். அன்னைக்கு பொண்ணு பார்க்க வரும்போதே நினைச்சேன் இவன் இப்படிதான் இருப்பான்னு. ஏமா இதான் உங்க பொண்ணை வளர்க்க லட்சணமா? இப்பதான் என் பொண்ணு நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன்னு சொல்லி வாய கூட மூடல, அதுக்குள்ள ஒருத்தன் கூட மாலை கழுத்தமா வந்து நிக்கிறா. என்னமா பொண்ணை வளர்த்து வச்சிருக்கீங்க? ஏய் சஞ்சய், நல்ல வேலைடா, கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணோட லட்சணம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இல்லைன்னா ஓந்தலையில கட்டி வச்சு நம்ம குடும்பத்தோட மானத்தையே வாங்கியிருப்பாங்கடா. இந்த தரகனை நம்பி இந்த குடும்பம் நல்ல குடும்பம்னு பொண்ணு வாக்க வந்தான் பாரு, நம்ம புத்திய செருப்ப கழட்டி அடிக்கிறது. இதுக்கு மேலே நாம இந்த வீட்டில் நின்றுட்டோம்னா நம்ம குடும்பத்துக்கு தாண்டி அசிங்க. நம்ம பையனுக்கு வேற இடத்துல நல்ல பொண்ணை பார்க்கலாம், வாங்க போலாம். கலியா சே கூட்டு வச்சு கழுத்து எடுத்துட்டீங்க. இதுக்காகத்தான் நீ இவளை கோவிலுக்கு கூட்டிட்டு போனியா? ஆண்டி சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது ஆண்டி. நான் கோவிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும். என்னால எதுவுமே பண்ண முடியல ஆண்டி. பேசாத. திருட்டு தாலியை கட்டிட்டு வந்து குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காக தான் இவங்க பெத்து வளர்த்தாங்களா? மரியாதை வெள்ள போடி. இதோ பாருங்க மிஸ்டர், நிர்மலா மேல எந்த தப்பும் இல்ல. நடந்த எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம். ஏண்டா திருட்டு ராஸ்கல், ஒண்ணு தெரியாத சின்ன பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு நடந்த எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம் தைரியமா என்கிட்ட சொல்றியா? உன்னை சும்மா விடுறா. என்ன அடிக்கிறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஏன்னா நான் உன் கூட பிறந்தவன். ஆனா இவரை அடிக்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதையும் மீறி கைய வச்ச அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. நீங்க பேசாதீங்க. நான் செஞ்ச தப்புக்கு நீங்க ஏன் தேவையில்லாம பழைய சுமக்கணும்? நான் தான் அவரை கட்டாயப்படுத்தி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சேன். அவரு உங்க சம்மதம் இல்லாம கல்யாணம் வேணான்னு தான் சொன்னாரு. அத புரிஞ்சுக்கோங்க. நீங்க நீ சொல்றத நாங்க புரிஞ்சுக்கணுமா? சரியா, நீ எதுக்காக இந்த கேடுகட்டவளோட பேசிட்டு இருக்க? முதல்ல இந்த 2 நாய்களையும் வெளியே தள்ளி கதவை சாத்து. பெத்த தாய்கிட்டயும் அண்ணன் கிட்டயுமே எகத்தாளமா பேசுறியா நீ? பேசுடி, பேசு. உன் திமிர எடுத்த இந்த வயசுல நீ செஞ்ச தப்பு இப்போ உனக்கு புரியாது. இப்ப புரியாதுடி. இதோ புருஷன் ஒருத்தனை கூட்டிட்டு வந்திருக்கியே, இந்த அயோக்கிய ராஸ்கல் என்ன பண்ணினான்னு உனக்கு தெரியுமா?
பண்ணிட்டு வந்து நிக்கிறேன். அவர் இது வரைக்கும் எந்த தப்புமே பண்ணல. பண்ணாத தப்புக்காக தான் இத்தனை நாள் தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்திருக்காரு. சரிடி, அவன் ரொம்ப யோக்கியன்தான். இனிமே தானே தெரிய போகுது இவன் யாருன்னு. உன்னோட வாழ்க்கை இவனால சீரழியுதா இல்லையான்னு நீயே பார்க்க தானடி போற. பரவாயில்ல, என் வாழ்க்கை எனக்கு பாத்துக்க தெரியும். இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் நீ எனக்கு மகளா இருக்கிறதோ நான் உனக்கு அம்மாவா இருக்கிறதோ சரியா வராது. இப்பவே தலைமுழுக்கிறேன். அத்தை, ஏய், கூப்பிடாத. உன் வாயால என்ன அப்படி கூப்பிடாத. என்னை மன்னிச்சிருங்க. ஆனால் அவசரப்படாதீங்க. முதல்ல நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா எங்களை வெளியே துரத்துங்க. என்னடா என்ன சொல்ல போற? நான் மட்டும் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருந்தா இந்நேரம் நிர்மலாவை உயிரோட பார்த்துருக்கவே முடியாது. நான் உங்கள் பொண்ணோட உயிரை மட்டும் காப்பாற்றலை, அவளோட மானத்தை காப்பாற்றிருக்கேன், வாழ்க்கையை காப்பாற்றிருக்கேன். நீங்கள் நிர்மலாவுக்கு பார்த்து வச்சுருந்தீங்களா ஒரு மாப்பிள்ளை? அவனை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க, ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? இந்தாங்க பாருங்க, படிச்சு பாருங்க, தெரியும். என்னன்னு தெரியுதா? கோர்ட்ல ஃபைன் கட்டின ரசீது. எது கட்டினான்னு தெரியுமா? 3 மாசத்துக்கு முன்னால ஈசிஆர் ரோட்ல ஏதோ ஒரு ஹோட்டல்ல அழகிகள் 30 பேர் கைதுன்னு நியூஸ் பேப்பர்லயும் டிவிலையும் பாத்தீங்கல்ல? அந்த அழகிகளோட நீங்க பார்த்த இந்த மாப்பிள்ளையும் தான் அரெஸ்ட் ஆனா. அந்த கேஸு கட்டின ஃபைன் ரெசிப்ட் தான் இது. இப்ப சொல்லுங்க, உங்க பொண்ணு வாழ்க்கையை நான் கெடுக்க போறேனா? சொல்லுங்க, நான் கெடுக்க போறேனா இல்ல அவன் கெடுத்திருப்பானா? ஆண்டி, ஏதோ நடந்து போச்சு. இனிமேனு கோவப்பட்டு ஒன்னும் ஆக போறதில்ல. ரோஷன் முன்ன மாதிரி இல்ல, திருந்திட்டாப்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி நான் திருந்திட்டேன்னு சொன்னாப்ல. தப்பு பண்ணிட்டு நல்லவ மாதிரி வந்துட்டு போன அந்த மாப்பிளைய விட தப்பு பண்ணிட்டு திருந்தி இருக்கிற ரோஷனை நம்புறதுல தப்பே இல்ல ஆண்டி. ஆண்டி ப்ளீஸ், அவங்க 2 பேரையும் உள்ள கூப்பிடுங்க. நான் என்ன கூப்பிடுறது? திருட்டு தாலி கட்டிக்க தெரிஞ்சவளுக்கு உள்ள வர தெரியாது? வந்து தொலைய சொல்லு. தேங்க்ஸ் அண்ணி. சரி, நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நான் போய் ஆரத்தி எடுத்துட்டு வரேன். சரி மாப்பிள்ள, அப்ப நான் வரேன். வரேம்மா. பிலோமினா, வெள்ளங்கத்தை நீயே ஆரத்தி எடுத்து வரவேற்கிறியே. நான் உள்ள வந்த மறு நிமிஷமே உன்னோட நிம்மதி சந்தோஷம் எல்லாம் வெளியே போக போகுது. இது கூட தெரியாம ஆரத்தி எடுக்கிறல்ல? எடு எடு, நல்லா எடு. அம்மாவோட கோபம் கூடிய சீக்கிரமே குறையணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டே வலது கால் எடுத்து வச்சு உள்ள போங்க. ஆண்டி, வாங்க சாப்பிடலாம். எனக்கு பசிக்கல, நீ வேணா போய் சாப்பிடு. ஆண்டி,
நிம்மி மேல இருக்கிற கோபத்தை ஏன் சாப்பாட்டு மேல காமிக்கிறீங்க? இப்போ உங்க உடம்பு இருக்கிற நிலைமையில நீங்க இப்படி சாப்பிடாம இருக்கிறது நல்லது இல்ல. வாங்க வந்து சாப்பிடுங்க. நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல, உனக்கு பசி, நீ போய் சாப்பிடு. சாப்பிடாம இருக்க கூடாதா? அதான் காலம் முழுக்க பசி எடுக்காத அளவுக்கு பெத்த வயிறு குளிர வச்சுட்டாளே. நீங்களும் வந்து சாப்பிடுங்க. எலவு இந்த வீட்டுல சாப்பிடக்கூடாது. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? வேற எப்படி பேச சொல்ற? அவ செஞ்ச காரியத்துக்கு கூப்பிட்டு வச்சு கொஞ்சிட்டுமா? இல்ல மாப்பிள்ளன்ற பேர்ல ஒருத்தன் கூப்பிட்டு வந்திருக்காளே, அவனுக்கு செயின், பிரேஸ்லெட், மோதிரம் எல்லாம் போட்டு அளவு பார்த்து விருந்து வைக்கவா? ஆரம்பத்திலே ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா இந்த அளவுக்கு நடந்திருக்குமா? நீங்களா புத்திசாலி, நான்லாம் முட்டாள் இல்ல? இப்படி நடந்ததே பேசி போயிடு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. போயிடு. அது வாங்க சாப்பிடுங்க. ஒண்ணு வேணாம். நாங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தது இந்த வீட்ல யாருக்குமே பிடிக்கல. இப்படி பிடிக்காதவங்க மத்தியில வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு எங்களுக்கும் விருப்பம் இல்ல. நாங்க உடனே கிளம்புறோம். எங்க? எங்களுக்குன்னு ஒரு வீடு பார்த்துட்டு அங்க போய் எங்க வாழ்க்கைய சந்தோஷமா ஆரம்பிக்க போறோம். என்ன நிமிது, உங்க அம்மாவும் அண்ணனும் தான் அப்படி பேசுறாங்கன்னா நீ அதுக்கு மேல இருக்க. இத பாரு, என்னதான் இருந்தாலும் நீ செஞ்சது தப்பு. அதுக்கு அவங்க கோவப்படதான் செய்வாங்க. பதிலுக்கு நீயும் கோவப்பட்டா அப்புறம் கடைசி வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். ஒத்துக்கிறேன், நான் செஞ்சது தப்புதான். ஆனா அதுக்காக நான் உயிரோட இருக்கும்போதே என்ன தலை முழுகிறேன்னு சொல்றாங்க. அதையும் தாண்டி தானே நாங்க இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கோம். இதுக்கு அப்புறமா ஆளுக்கு ஒரு பக்கம் மூச்சு தூக்கி வச்சிருந்தாங்கன்னா எப்படி இங்க இருக்க முடியும்? ஆண்டி ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டாங்க நிம்மி. நீதான் கொஞ்சம் பொறுத்து போகணும். அவங்க தலைமுழுக்கிறன்னு சொல்லிட்டா நீ அவங்க மக இல்லன்னு ஆயிடுமா? இல்ல, நாங்க இங்க இருந்தா அம்மாவுக்கும் நிம்மதி இருக்காது, எங்களுக்கும் நிம்மதி இருக்காது. நாங்க போறதுதான் சரி. சரி, நீங்க வீட்டு விட்டு போறதா வேணாமான்னு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். ஆனா ஒரு பொண்ணுக்கு சாந்தி முகூர்த்தம்ன்றது அவ பிறந்த வீட்டுல தான் நடக்கணும். ஆமா, உங்க கல்யாணம் வேணா முறைப்படி நடக்காம போயிருக்கலாம். ஆனா உங்க வாழ்க்கைய தொடங்க போறது முறைப்படி இந்த வீட்டுல தான் தொடங்கணும். தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. கிச்சன்ல சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வந்து 2 பேரும் சாப்பிடுங்க. போ நிம்மி. தேங்க்ஸ். நானும் நிர்மலா கிட்ட எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன். அப்போ ஒரே முடிவா வீட்டை விட்டு போகணும்னு சொல்லிட்டே இருக்கேன். நான் நினைச்சது எங்க நடக்காதோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேளை நீயே வந்து அவளை சமாதானப்படுத்திட்ட. ஆமா ஃபிலோ, நிம்மி அவசரப்படுறத பார்த்து எங்க எங்களுக்கு பெரியவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்காம போயிடுமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நீ அவளோட மனசை மாத்தி எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணிட்ட. எது எப்படியோ ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்றேன். நீ ஏன் விஷயத்துலதான் மனுஷத்தன்மை இல்லாம நடந்துகிட்ட. ஆனா நிம்மி சின்ன பொண்ணு, உன்னை ரொம்ப நம்புறா. தயவு செஞ்சு அவன் நம்பிக்கைய பொய்யாக்காம கடைசி வரைக்கும் அவளோட சந்தோஷமா வாழ. ஒரு நிமிஷம்.
ஏன் ஃபிலோ பழசையே நினச்சி பேசிட்டு இருக்க? மறுபடியும் சொல்கிறேன், உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டது பழைய ரோஷன். அவன் எப்பயோ செத்துட்டான். நீ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது புது ரோஷன். திருந்தி வாழ்ந்துட்டு இருக்க. நிர்மலா மட்டும்தான் உலகமா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற ரோஷன். சொல்றதோட நிக்காம வாழ்ந்தா சந்தோஷம்தான். என்ன இளவரசி, கோயில்ல வச்சு ஏதோ பேசணும்னு சொன்னேன். வந்ததுலேருந்து பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. சாயந்தரம் ஊருக்கு கிளம்பணும், ஞாபகம் இருக்குல்ல? என்ன விஷயம் சொல்லு. யார் அவ? புரியல. யார் அவன்னு கேட்டேன். யாரு? ஜெயந்தி. எந்த ஜெயந்தி? ராத்திரி உங்களை தங்க வச்சு உங்க செயினை வாங்கிக்கிட்டாலே அந்த ஜெயந்தி. இப்ப தெரியுதா எந்த ஜெயந்தின்னு? என்ன இளவரசி என்னமோ பேசுற? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, ஜெயந்தின்னு எழுதுறதுக்கு பதிலா தப்பா ஜெயந்தின்னு எழுதிட்டேன்னு. அப்புறம் என்ன, அது போய் நீங்க சரியாதான் எழுதிருக்கீங்க, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நேத்தே நம்ம ஊருக்கு போறதா இருந்தோம், ஆனா இன்னைக்கு வேணா நாளைக்கு போலான்னு சொன்னீங்க. ஏன்னு கேட்டதுக்கு கோயிலுக்கு போலான்னு சமாளிச்சீங்க. பிளான் பண்ணி என்ன ரூம்ல விட்டுட்டு அவளை பார்க்க போயிருக்கீங்க. யார் அவ? ஐயோ இளவரசி, நீ நினைக்கிற மாதிரி உங்களுக்கு போய் சொல்ல தெரியாதுங்க. உங்க முகமே உங்களை காட்டி கொடுத்துரும். என்கிட்ட இன்னும் மறைக்கணும்னு நினைக்காதீங்க. பொண்டாட்டி ஆசை ஆசையா முதல்ல வாங்கி போட்ட செயினை இன்னொருத்திக்காக கொடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னா அந்த அளவுக்கு அவளுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இளவரசி, சத்தியமா சொல்றேன், அந்த செயினை யாருக்கும் கொடுத்துட்டு வரல, தொலைச்சிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு தொலைஞ்சது செயினுங்க, பரவாயில்ல. ஆனா நாளைக்கு அவளுக்காக என்ன தொலைச்சிருவீங்களோன்னு பயமா இருக்கு. இந்த நிமிஷம் இந்த பிரச்சனைக்கு ஒரு பதில் தெரிஞ்சாதான் அடுத்த நிமிஷம் என்னால நிம்மதியா இருக்க முடியும். சொல்லுங்க, யார் அவ? இப்ப நீங்க உண்மையை சொல்லல, வாழ்க்கைய ஆரம்பிச்ச இந்த இடத்துல நான் என் வாழ்க்கைய முடிச்சுப்பேன். இளவரசி, இளவரசி, இளவரசி! இளவரசி! என்னங்க, என்னாச்சு? ஒண்ணு இல்ல. கெட்ட கனவு கண்டீங்களா? ஒன்னும் இல்லைங்க, அந்த கார்த்திக்கும் சிவமணியும் பண்ண டார்ச்சர்ல தான் இப்படி எல்லாம் கனவு வந்திருக்கும். மனசை போட்டு குழப்பிக்காம படுங்க. இருங்க, தண்ணி எடுத்துட்டு வரேன். அது மட்டும் இல்ல, ஃப்ரெண்டோட அம்மாக்கு உடம்பு சரியில்லை, நைட் முழுக்க கண்ணு முடிச்சு பக்கத்துல இருந்தீங்கல்ல, அதான். தூங்குனா எல்லாம் சரியாயிடும். படுங்க. பகல் கனவு பலிக்காதுன்னு சொல்லுவாங்கங்க. மனசு போட்டு குழப்பிக்காம படுங்க. கிளம்புறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி எழுப்புறேன்.
இளவரசி லேட் ஆகுதுமா, கொஞ்சம் சீக்கிரம் வா. இதோ வந்துட்டேங்க. நான் லக்கேஜை போய் கார்ல வைக்கிறேன், நீ சீக்கிரமா வா. சரிங்க. அண்ணே சார், பஸ் ஸ்டாண்ட் போக எவ்வளவு நேரம் ஆகும்? ஹாஃப் அன் ஹவர்க்குள்ள போயிடலாம் சார். ஹாஃப் அன் ஹவர்ல போயிடலாம். போயிடலாம் சார். என்னங்க நீ எதுக்காகமா இங்க வந்த? நான் பஸ் ஸ்டாண்ட்ல தான் உங்களை பார்க்கலான்னு இருந்தேன். ஆனா திரும்ப வீட்டுக்கு போறதுக்கு லேட் ஆயிடும், அதான் இங்கே வந்துட்டேன். ஐயோ, என்ன காரியம் பண்ணிருக்க தெரியுமா நீ? இல்ல, பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் வந்தேன். என்ன ஜெயந்தி நீ என் கூட இங்க வந்து பேசிட்டு இருக்கிறத இளவரசி பார்த்தானா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும்னு உனக்கு தெரியாதா? பயப்படாதீங்க, நான் இளவரசி கண்ணில் படமாட்டேன். இந்தாங்க மலத்தேனு, உடம்புக்கு நல்லது. மலநெல்லிக்காய் ஊறுக்கா, அங்கெல்லாம் இது கிடைக்காது. இந்தாங்க. என்னங்க? இளவரசி எங்க போயிட்டீங்க? இந்தாங்க. என்னது இது? இது மலத்தேன், குழந்தைகளுக்கு நல்லதா. ஷாம்லி பாப்பாக்காக வாங்கினேன். ஓ, இது இது மலநெல்லிக்காய் ஊறுகா, நம்ம ஊர்ல கிடைக்காதுல்ல, அதனாலதான் இதையும் வாங்கினேன். சரி கொடுங்க, நான் உள்ள வைக்கிறேன். நீங்க சாவியை கொடுத்துட்டு பணத்தை செட்டில் பண்ணிட்டு வந்தாங்க. சரி. போலாமா? போலாம். ஆண்டி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா? நில்லடி. அம்மாவா? யாருடி நீ? யாருக்கு யார் அம்மா? ஆண்டி, உங்க கோவம் நியாயமானதுதான். ஆனா அவ வாழ்க்கைய ஆரம்பிக்க போற இந்த நேரத்துல நீங்க இப்படி நடந்துக்கிறது எனக்கு ஒன்னும் சரியா படல. நீ பண்ணது கூட தான் எனக்கு சரியா படல. விதி விட்ட வழியே நான் பேசாம இருக்கல. என்ன பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு எப்பயோ செத்து போயிட்டா. அம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. எனக்கு உங்களெல்லாம் விட்ட வேற யாரும் இல்ல. என்னது? எங்களை விட்டா யாரும் இல்லையா? அதான் ஒரு கேடு கட்டவனை நீயா தேடி பிடிச்சு இழுத்துட்டு வந்திருக்கே. அப்புறம் என்ன? உன் கல்யாண விஷயத்துல எப்படி நீயா முடிவெடுத்தியோ அதே மாதிரி இனிமேல் வரப்போற பிரச்சனைகளையும் நீயே தாண்டி அனுபவிக்கணும். ஒண்ணு சொல் புத்தி இருக்கணும், இல்ல சுய புத்தி இருக்கணும். இந்த ரெண்டுமே உனக்கு இல்ல. நீ எல்லாம் பட்டு தாண்டி திருந்துவ. மூஞ்சிலேயே முழிக்காத. முதல்ல இங்க இருந்து போயிடு.
அம்மா வெளியில தான் அப்படி பேசுறாங்களே தவிர மனசுக்குள்ள நீ எப்பவுமே நல்லா இருக்கணும் தான் வாழ்த்திட்டு இருப்பாங்க. சரி, அண்ணன் கிட்டயாவது ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. வா வா. என்னங்க, நீங்க தான் அவளை ஆசீர்வாதம் பண்ணணும். நைட் நான் வெளில சாப்பிட்டுக்கிறேன். அப்படியே ஃப்ரெண்ட் வீட்டில் தங்கிட்டு காலைல தான் வருவேன். நீ சாப்பிட்டு. என்னங்க என்னங்க இது? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்ன சொல்றீங்க? இவ உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் வந்து நின்னுட்டு இருக்கா. இவ்வளோ நேரம் அம்மா பேசுறது கேட்டுட்டு தான் இருந்தேன். அவங்க முடிவு தான் என் முடிவும். அவங்க வேணா கோவத்தை காட்டிட்டு இங்கே இருக்கலாம். என்னால் இவன் முகத்தை பார்த்துட்டு இங்கே இருக்க முடியல தான் நானே வெளில போகிறேன். என்னங்க நிம்மி எங்க? பூஜை ரூம்ல இருக்கா. என்ன தேடிட்டு இருக்க? ஏதாவது மறந்துட்டியா? எதையும் மறக்காதனால தான் தேடிட்டு இருக்கேன். புரியல. இன்னைக்கு சயின்ஸோட வளர்ச்சி எவ்வளவோ மாறி இருந்தாலும் சிலரோட குரூர புத்தி அதை தப்பா யூஸ் பண்றதுல இருந்து மாறாம தானே இருக்கு. என்ன கேமரா ஏதாவது வச்சிருக்கேன்னு பாக்குறியா? புரிஞ்சா சரி. பரவாயில்லையே, உன் விஷயத்துல நீ ஏமாந்தாலும் உன் நாத்தனார் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க போல இருக்கு. உண்மைதானே? ஏமாந்த எனக்கு தானே அதோட வேதனை என்னன்னு தெரியும். நிம்மியை மேல வச்ச காதல் என்ன ஒரு புது மனுஷனை மாத்திருச்சு. அது மட்டும் இல்ல, அவ நான் தாலி கட்டின பொண்டாட்டி. அவளோட அழகை நான் மட்டும்தான் ரசிக்கணுமே தவிர ஒரு நாளும் அதை மற்றவங்க பார்வைக்கு காட்சி பொருளா வைக்க மாட்டேன். நான் ஒன்றும் அந்த அளவுக்கு கேவலமானவன் இல்லை. பரவாயில்ல, அட்லீஸ்ட் நிம்மி விஷயத்திலேயாவது நீ ஜென்யூனா நடந்துக்கிறியே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நிம்மியை கடைசி வரைக்கும் கண்கலங்காம வச்சு காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. சாமி கும்பிட்டியா? வா. அது ஒன்றும் இல்லை நிம்மி, உங்க அன்னைக்கு உன் மேல பாசமும் அக்கறையும் ரொம்ப இருக்கு. அதான் என்கிட்ட வந்து உன்னை நல்லபடியா பாத்துக்க சொல்லிட்டு இருக்காங்க. அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் தான் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. நீங்களாவது எங்களை ஏத்துக்கிட்டீங்களே, தேங்க்ஸ். அண்ணி, எதுக்கு அவரோட மொபைல் எடுத்துட்டு போறீங்க? எல்லாம் உன்னோட நல்லதுக்காக தான். இல்ல இல்ல, அது ஒன்றும் இல்லை நிம்மி. இந்த நேரத்துல தேவையில்லாத ஃபோன் கால்ஸ்லாம் வரும். அதில் நம்ம டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது பாரு, அதுக்காக தான் எடுத்துட்டு போறாங்க. ஏங்க, அது கேமரா செல்லு மெக்கானிக் ஷெட்ல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உழைச்சி சம்பாதிச்சு வாங்கினதுங்க. பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. சிடி எல்லாத்தையும் ஆண்டிக்கிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இப்போ செல்போன்ல வச்சிருக்கானே.
வா சுப்பிரமணி. வா இளவரசி. ஏற்காடுல நல்லா இருந்ததா? நல்லா இருந்தது. பயணம் எல்லாம் நல்லபடியா இருந்ததா? ஷாம்லி அண்ணா எங்க? ஷாம்லி பக்கத்துல விளையாட போயிருக்கா. அண்ணன் காஞ்சிபுரத்துல அவர் ஃப்ரெண்டு கம்பெனிக்கு வேலைக்கு போயிருக்காரு. அங்க பாக்குற வேலையை இங்க பார்த்தா என்ன? அங்க போய் என்ன கிழிக்க போறாரோ தெரியல. அவரோட பிரச்சனை அப்படி. ஏதோ வேலைக்கு போறாருல, அதை நினைச்சு சந்தோஷப்படுவோம். என்ன பண்றது? இப்படி ஏதாவது மனசு தேத்திக்க வேண்டியதான். எல்லாம் என் தலை எழுத்து. விடு சுப்பிரமணி. என்ன தாலி புதுசா இருக்கு? என்ன இளவரசி? அது ஒண்ணு இல்லக்கா, ஏற்கனவே நம்ம ஜோசியர் நல்ல நேரத்துல தாலி கட்டாதனாலதான் இவ்வளவு பிரச்சனைன்னு சொன்னாரு. கோயில் பூசாரி கூட அங்கதான் சொன்னாரு. அதான் ஒரு நல்ல நேரமா பார்த்து அங்க தாலி கட்டிக்கிட்டோம். ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? மத்தபடி ஏற்காடுல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? சந்தோஷமா தானே இருந்தீங்க? நாங்க ஏற்காடுல இருந்து திரும்பி வந்ததே ஏதோ மறுபிரிவு எடுத்த மாதிரி ஆயிடுச்சு. என்னாச்சு? ஆமா நீ, நாங்க ஏற்காடு போனதும் அங்க சிவமணியும் கார்த்திக்கும் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன, அவனுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அவனுங்களை சமாளிச்சு சிவமணியும் கார்த்திகையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ற வரைக்கும் எனக்கும் இளவரசிக்கும் போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஆனா ஒரு விஷயம்தாக்கா எனக்கு புரியல. நாங்க ஏற்காடு போனது நம்ம குடும்பத்தை தவிர வேற யாருக்குமே தெரியாது. அப்புறம் அப்போ அவங்களுக்கு எப்படி அங்க தெரிஞ்சு கரெக்டா அவங்க வந்தாங்கன்னு தெரியல. ஆமால, ஏன் இளவரசி, ஒருவேளை இந்த தாமரை விஷயத்துல நீ சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால நீங்க எங்க போறீங்க என்ன பண்றீங்கன்னு ஃபாலோ பண்ணிருப்பாங்களோ? இருக்கலாம். நானும் அப்படிதான் நீ நினைச்சேன். எது எப்படியோ, குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்ததும் உங்களை பிடிச்ச பீடையெல்லாம் ஒழிஞ்சுதுன்னு நினைச்சுக்கோங்க. இனிமே உங்க வாழ்க்கையில எல்லாம் நல்லபடியா நடக்கும். இளவரசி, உன் கழுத்துல வெறும் தாலி கயிறை பாக்குறதுக்கு என்னமோ மாதிரி இருக்கு. முதல்ல போய் ஒரு செயின் எடுத்து போட்டுக்கோ. சரி, குளிச்சுட்டு வாங்க, சாப்பிடலாம். சரி. மீனா, நான் கொஞ்சம் கோவில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, காஃபி சாப்பிட்டு போலாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. கொஞ்ச நேரம் கோவிலில் போய் உட்காந்தா தான் எனக்கு மனசு ஆறுதலாக இருக்கும். தீப்பெட்டி எங்க இருக்கு? மீனா, ஒன்னதான் கேட்குறேன், தீப்பெட்டி எங்க? பூஜை ரூம்ல இருக்குன்னு நினைக்கிறேன் ஆண்டி. நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. அப்புறம் ஆண்டி, கோவிலேருந்து கொஞ்சம் சீக்கிரமா வந்துடுறீங்களா? ஏன்? வந்துருங்களே. சரி. என்ன பாலை விட நீ கொதிக்கிற? நிர்மலா குளிச்சிட்டு இருக்கா.
சூடா காஃபி கிடைக்குமா? நான் எடுத்துட்டு வரேன், நீ போ. போன்னு சொல்றேன்ல. ம். ஏய், இன்னும் என்ன நிக்கிற? போ. ஏய் சி, வாய மூடு. அம்மா, என் செல்போனை மேடம் நைட்டு நோண்டி பார்த்துருக்கீங்க போல இருக்கு. முக்கியமான ஒரு வீடியோ மட்டும் டெலீட் ஆயிருக்கு. செல்போன்ல இருந்து டெலீட் பண்ணிட்டா எல்லா இடத்துலயும் டெலீட் ஆயிடுமா? என்ன பாக்குற? நீ பார்த்தது, நீ டெலீட் பண்ணது, உன் அத்தை கிட்ட நான் கொடுத்தது எல்லாமே டூப்ளிகேட் பிரிண்ட் தான். ஒரிஜினல் பிரிண்ட் பேங்க் லாக்கர்ல சேஃப்டியா இருக்கு. என்னடா இவன் இப்பதான் திருந்திட்டான்னு நினைச்சோம், அப்புறம் ஏன் இன்னும் அதை வச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறியா? திருந்தறதுக்கு நான் என்ன கேன பயலா? ரோஷன், ரோஷன்டி, இவ்வளோ நாளா ஒரு மூணாவது மனுஷனா இருந்ததானே நான் உன்னை டார்ச்சர் பண்ணேன். இப்ப பாத்தியா, உன் வீட்டு மாப்பிள்ளையா உன் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டேன். இனி நான் ஊத போற மகுடிக்கு நீ பாம்பா ஆட போறடி. நான் உன் பக்கத்துல இருந்தே உன்னை டார்ச்சர் பண்ண போறேன். நீ என்னதான் பண்ணிடுவேன்னு பாத்துறேன்டி. ஐயோ, என்ன ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? உனக்கு நான் என்ன கெடுதல் பண்ணேன்? உன்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டா நினைச்சு பழகுனேனே, அது தப்பா? இல்ல உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சேனே, அது தப்பா? உன்னோட இத்தனை கேள்விக்கும் ஒரே ஒரு பதில் தான், பணம். பணம் தான் ஃபிலோ. என்கிட்ட இல்லாத பணம் உன் புருஷன்கிட்டயும் உங்க அப்பங்கிட்டயும் இருக்கே. அந்த பணா போன பணம் தான் எல்லாத்துக்குமே காரணம். ஏன் இப்படி எப்ப பார்த்தாலும் பணம் பணம்னு அலையிற? என்ன இப்படி கேட்ட? இந்த உலகத்துல இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. இனிமே நான் கேட்கும் போதெல்லாம் பணம் தரணும். அதை விட்டுட்டு அத்தை கிட்ட சொல்லுவேன், ஆட்டுக்குட்டி கிட்ட சொல்லுவேன், ஏதாச்சும் தில்லுமுள்ளு பண்ணணும்னு வச்சுக்க. அப்புறம் எல்லாரும் முன்னாடியும் உன்னோட வீடியோ ஒளிபரப்பாகும். உன்னோட சந்தோஷம் மட்டும் இல்ல, உன் நாத்தனாரோட சந்தோஷமும் உன் கையில தான் இருக்கு. போயிடு ப்ளீஸ். நீங்க நிர்மலா கிட்ட காஃபியை கொடுத்து விடுங்க. மச்சான் வேற வந்துட்டாரு, பாவம். அவர் ரொம்ப டயர்டா இருப்பாரு. முதல்ல அவரு காஃபி போட்டு கொடுங்க, அப்புறம் எனக்கு பார்த்துக்கலாம். குட் மார்னிங் மச்சான். ஒரு 2 மினிட்ஸ்ங்க, காஃபி எடுத்துட்டு வரேன். எங்க இருக்கான் கார்த்திக்? ஸ்டேஷன்ல இருக்கானே இல்ல வெளியே வந்துட்டானா? ஸ்விட்ச் ஆஃப்னே வருது.
கயல், என்ன? நாங்க ஊருக்கு போனதை கார்த்திக் கிட்ட ஏன் சொன்ன கயல்? கார்த்திகா? எந்த கார்த்திக்? உன் டயல் லிஸ்ட்ல இருக்கே அந்த கார்த்திக் தான். இது என்ன கொடுமையா இருக்கு? நீ எதுக்கு என் போன் எடுத்த? என்ன உலகத்துல ஒரு கார்த்திக் தான் இருக்காங்களா? இது என்னோட ஃப்ரெண்டு கார்த்திக். நீ நினைக்கிற கார்த்திக் ஒண்ணும் இல்ல. டிலீட் பண்ணிட்டா எனக்கு தெரியாதா? சரி, உலகத்துல 1000 கார்த்திக் இருக்காங்க, ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு நம்பர் ஒருத்தர்கிட்ட தான் இருக்கும். அது கார்த்திக் நம்பர்னு எனக்கு நல்லா தெரியும். இதுக்கு மேலேயும் என்கிட்ட மறைக்கணும்னு நினைக்காத கயல். நீ எந்த நோக்கத்தோட அவன் கூட பழகுறன்னு எனக்கு தெரியல. அதை தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமும் எனக்கு இல்லை. ஆனா அந்த மாதிரி பொறுக்கி பசங்களோட சகவாசம் வச்சுக்கிறது நல்லது இல்லை கயல். அதுல நீ ஒரு பொண்ணு, அதை மறந்துடாத. நான் அப்படி என்ன உனக்கு கெடுதல் பண்ணிட்டேன் நீ என் மேல கோவமா இருக்க? நீ ஆசைப்பட்ட சுப்பிரமணிய மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது எதிர்பார்க்காம நடந்தது. இப்படி எல்லாம் நடக்கும்னு அவருக்கே தெரியாது. இதெல்லாம் உனக்கு நல்லா தெரியும் இல்ல? இத பாரு கயல், வாழ்க்கையில எல்லாருக்கும் ஆசைப்பட்டது எல்லாமே கிடைச்சிடாது. அதுக்காக வாழ்க்கையை தொலைச்சிட்டு நின்னுட கூடாது. இதுக்கும் மேல நீ மேல கோவப்படுறதுல அர்த்தமே இல்ல. நீ பண்ற தப்பெல்லாம் தெரிஞ்சு நான் ஏன் பொறுத்துட்டு இருக்கேன் தெரியுமா? ஏன்னா நான் உன்னையும் என் தங்கச்சியை தான் பாக்குறேன். அதனாலதான் இன்னைக்கு ஜானகியாக்க உன்னை வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாதுன்னு சொன்னப்போ நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்து தங்க வச்சேன். ஆனா இன்னும் நீ என்ன விரோதியா தான் பாக்குறேல்ல? என்னடா இவ எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிக்கிறா, 4 அடி இவளை சேர்த்து அடிப்போம் தான் யோசிக்கிறே தவிர. ஆனா நான் என்ன யோசிக்கிறேன் தெரியுமா? பாவம், என் தங்கச்சி லீலா எங்க இருக்கா, எப்படி கஷ்டப்படுறானே தெரியல. ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் புள்ள தானா வளரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் உன்னை நான் இங்க நல்லா பாத்துக்கிட்டா எங்கேயோ இருக்கேன் என் தங்கச்சி நல்லா இருப்பான்ற ஒரு நம்பிக்கை தான். என் நம்பிக்கை மத்தவங்களுக்கு வேணா முட்டாள்தனமா இருக்கலாம். ஆனா என்ன மாதிரி துரதிருஷ்டசாலிக்கு இந்த மாதிரி நம்பிக்கை தான் ஒரே ஆறுதல். நானும் எல்லார் மாதிரி சாதாரண பொண்ணுதான் கையா. நான் பெருசா என் வாழ்க்கையில எதுக்குமே ஆசைப்பட்டதில்லை. இருந்தும் என் வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டுட்டேன். எல்லாம் முடிஞ்சு இப்பதான் எல்லாமே நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. இது பாரு, தெரிஞ்சோ தெரியாமலோ உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் தான் நடந்திருந்தேன்னா, இதுல என் தப்பு எதுவுமே இல்லைனாலும் நான் மனப்பூர்வமா உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுக்கு மேலேயும் நீ என்னை பழி வாங்கணும், என் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சேன்னா அப்புறம் இஷ்டம். இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த விஷயத்தை பத்தி ஜானகி அக்கா கிட்டயோ இல்லை அவர்கிட்டயோ நான் சொல்ல மாட்டேன். நீயும் எதுவும் காட்டிக்காத. தேவையில்லாத பிரச்சனை உனக்கு தான். என்னங்க காஃபி? எனக்கு வேண்டாம். என்னங்க நீங்க இன்னும் நடந்ததையே எவ்வளவு நாள் தான் நினைச்சிட்டு இருப்பீங்க? நைட்டு வேற சாப்பிடாம போயிட்டீங்க. மனசை விட வயிறு ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. உங்க வேதனை எனக்கு புரியுது. ஆனா அதே நினைச்சு உடம்புக்கு எடுத்துக்கிறது நல்லது இல்ல. இந்த காலத்துல எந்த பொண்ணுங்களையும் நம்ப முடியல. எல்லாருமே ஃப்ராடா தான் இருக்காங்க. அப்புறம் ஒரு விஷயம்ப்பா, நீ போகும்போது என்னையும் மீனாவையும் கூட கூட்டிட்டு போயிடுப்பா. ஏன்? எங்களால இந்த வீட்டுல நிம்மதியா இருக்கவே முடியல. தேவையில்லை மீனா, இது நம்ம குடும்ப விஷயம். தேவையில்லாம 3வது மனுஷங்க யாரும் இதுல தலையிட வேண்டாம்னு சொல்லு. எனக்கு அர்ஜென்ட்டாக கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அதான் உங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். கவலைப்படாத, கம்மியான அமௌண்ட்டு தான், ஒன்லி 10 lakhs. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.